ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் சுவையான பூண்டு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் கிட்டத்தட்ட ஒரு 25 காஞ்ச வத்தல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காஞ்ச வத்தலை சேர்த்துட்டு காஞ்ச வத்தலோட கலர் மாறுற வரைக்கும் வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வந்து காந்த வத்தலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இந்த காய்ந்த வத்தலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வத்தலோட அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறையட்டும். ஏன்னா ஹீட்டோடு வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, அந்த பொடியோட டேஸ்ட்டே மாறிடும். இன் பிட்வீன் வந்துட்டு நம்ம அந்த கடாயிலேயே 15 கிட்ட பூண்டு பல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல்லோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போது இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காய்ந்த வத்தலையும் சால்ட்டையும் வந்து நம்ம கோஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். காய்ந்த வத்தலை இந்த அளவுக்கு கோஸான பவுடராக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டோட கலருமே வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். பூண்டு கலர் சேஞ்ச் ஆனால் தான் அந்த பொடியோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தால காய்ந்த வத்தல், அதோடு வந்து இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி பொடி வந்து திரிச்சிக்கலாம். பூண்டு இட்லி பொடியோட கரெக்டான டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து இட்லி இல்லை தோசையோட தொட்டு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான பூண்டு இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடியை வந்துட்டு கொஞ்சமாக இட்லி ஒரு தோசை கூட வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.